Hello friends, welcome back to VTV Learning. நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது how to import data and create visualization in Power BI. அப்படின்னா ஃபைலை எப்படி Power BIயில் இம்போர்ட் பண்ணுறது, அந்த இம்போர்ட் பண்ணுற ஃபைலை வச்சு எப்படி ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நான் Power BI டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் உங்களோட டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் போங்க. ஹெல்ப்பில் அபவுட் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட வெர்ஷன் என்ன அப்படின்றது காமிக்கும். ஓகே, இதில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கெட் ஆர் லோட் டேட்டா இன்டு பவர் பிஐ. அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி லோட் பண்ணுறது, அப்புறம் லோட் பண்ணதுக்கப்புறம் பவர் query மூலியமாக எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தென் இதில் இருக்க டைப்ஸ் ஆஃப் வியூ, இதில் 3 டைப்ஸ் ஆஃப் வியூ இருக்குது. ஒன்று ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, மாடல் வியூ. ஸோ 3 டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணலாம். தென் கிரியேட் விசுவலைசேஷன். டேட்டாவை இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எப்படி நம்ம ஒரு விசுவலைசேஷன் கொண்டு வர்றது. தென் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ், எப்படி ஒரு சார்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது, ஒரு சார்ட்லேருந்து ட்ரில் டவுன் அண்ட் ஹைரார்கி லெவல் ஃபீச்சர்ஸ் அது. தென் எப்படி ஒரு ஸ்லைசஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு என்டையர் கேன்வாஸ் சைஸை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இந்த கிரியேட் விசுவலைசேஷன் டாபிக்ஸில் கவர் ஆகும். இது இல்லாமல் ஃபியூ அடிஷ்னல் ப்ரோ டிப்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன், அதுவும் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஃபைலை தான் பவர் பிஐயில் லோட் பண்ண போகிறேன். அட்டெண்டன்ஸ் ரா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, ஸ்டாஃப் நேம், டேட் அண்ட் ஒர்க் ஹவர்ஸ். ஸோ 4 காலம் இருக்குது. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டேப் இருக்குது. ஒன்று அட்டெண்டன்ஸ், இன்னொன்று வந்து சாம்பிள். இது ஒரு எம்டி ஷீட் தான். இந்த டேட்டா என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு டேட் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் எனக்கு ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ என்டையராக இதை நம்ம லோட் பண்ணி இதுலேருந்து ஒரு டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் பவர் பிஐ ஓப்பன் பண்ணிட்டேன். ஹோம் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் இந்த கெட் டேட்டா கிளிக் பண்ணுறேன். கெட் டேட்டாவில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் காமனாக யூஸ் பண்ண டேட்டா சோர்ஸ் காமிக்குது. எனக்கு இது வேணாம், நான் மோர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் எக்ஸாக்ட் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி அது உள்ள என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். ஏற்கனவே நான் காமிச்ச மாதிரி என்கிட்ட எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் தான் நான் அதில் லோட் பண்ண போகிறேன். எக்ஸல் ஃபைல் நீங்கள் ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்க்ரீன், இது ரிப்போர்ட் வியூன்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட் வியூலேயே உங்களுக்கு இந்த எக்ஸல் ஐக்கான் இருக்குது. ஸோ இது ஒன்று. இன்னொன்று இங்கே இருக்குது, ஹோம் டேப்பில் எக்ஸல் ஒர்க் புக் இங்கே ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 3 பிளேசஸில் இந்த எக்ஸல் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரிப்போர்ட் வியூவில் உள்ள இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு இப்படி பாப்பப் ஆகும். இதில் உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை நேவிகேட் பண்ணி எக்ஸாக்டாக அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இது போல் உங்களுக்கு நேவிகேட்டர் விண்டோ பாப்பப் ஆகும். எந்த ஃபைல் நீங்கள் லோட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த நேவிகேட்டர் பாக்ஸ் தான் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சேன், என்கிட்ட 2 டேப் இருக்குது. ஒன்று வந்து அட்டெண்டன்ஸ், இன்னொன்று வந்து சாம்பிள். அட்டெண்டன்ஸில் தான் டேட்டா இருந்துச்சு, சாம்பிளில் நான் ஜஸ்ட் எம்டியாக தான் வச்சுருந்தேன். ஸோ இதில் எனக்கு அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இதை செக் பண்ணுறேன். இந்த செக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் டேப்ஸ் லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இங்கே அது வேணாம், எனக்கு இந்த அட்டெண்டன்ஸ் மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டேப்பில் உள்ள டேபிள் வியூ உங்களுக்கு ரைட் சைடில் காமிக்கும். ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸாக்டாக லோட் பண்ண போகிறது அப்படின்னாக்கா ஓகே, டைரெக்டாக நீங்கள் வந்து கீழே உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். கீழே உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லோட், இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். லோட் டைரெக்டாக உங்கள் ஃபைலை பவர் பிஐக்கு கொண்டு போயிடும்.
பட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அது அங்கே கொண்டு போகாது. அது டைரெக்டாக பவர் குரி எடிட்டர் விண்டோவை ஓப்பன் பண்ணும். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதில் நான் இப்போ டைரெக்டாக லோடுங்கிறத கிளிக் பண்ணுறேன். எங்கிட்ட டேட்டா லோட் ஆகிடுச்சு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிற டேப் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் அட்டண்டன்ஸ்ங்கிற டேபிள் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உள்ள காலம்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இங்கே எங்கிட்ட வெறும் 4 காலம் தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக லோட் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்கள்கிட்ட மல்டிபிள் காலம்ஸ் லைக் மோர் தென் 20 ஆர் 30 காலம்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ லோட் பண்ணும் போது உங்களுக்கு தேவையில்லாத டேட்டாலாம் அது உள்ளே இருக்கும். ஸோ அப்படி தேவையில்லாத டேட்டாவை நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபைல் ஸ்லோவாகிடும். அதுக்கு தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேவிகேட்டர் விண்டோவுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுறேன். ப்ரீவியஸாக நம்ம லோட் பண்ணும்போது அது டைரெக்டாக பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் உள்ளே போணுச்சு. ஆனால் இப்போ இது பவர் குரி எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் உங்கள் டேட்டா அப்படியே வரும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஸ்டெப்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் பை டிஃபால்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை ஆகும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டா லோட் பண்ண டேட்டாவுக்கு நேம் கொடுத்துக்குங்க. இங்கே ஆல்ரெடி நான் அட்டண்டன்ஸ்னு கொடுத்துருக்கேன், அதனால் ஓகே. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் ஷீட்லேருந்து டேபிள் லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒன்றுத்துக்கும் ப்ராப்பராக நேம் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த சோர்ஸ்லேருந்து எந்த டேட்டா வருது அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அப்ளைட் ஸ்டெப்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ஃபைல் நான் எங்கேருந்து லோட் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இந்த ஃபார்முலா டேப்பில். அதுதான் சோர்ஸ் ஸ்டெப். அடுத்து நேவிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷனில் நான் எந்த ஷீட் செலக்ட் பண்ணேன். மேலே ஃபார்முலா பாரில் பாருங்கள், நான் அட்டண்டன்ஸ் ஷீட்டுங்கிறத தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள டேட்டா இங்கே லோட் ஆகிருக்கு. ஓகே, தேர்ட் ஸ்டெப் ப்ரமோட்டட் ஹெட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே டாப் ரோக்கு போயிடுச்சு. அது எப்படி அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப் பாருங்கள் நேவிகேஷனில், அது எல்லாமே ஃபஸ்ட் ரோவில் தான் இருக்குது. ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இது ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோட் பண்ணிடுச்சு. ஓகே, ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் சேஞ்ச் டைப். சேஞ்ச் டைப்னால் ஒவ்வொரு காலத்துலேயும் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரிடிக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது சீரியல் நம்பர், அது 1 2 3 நம்பர் டேட்டா டைப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அடுத்த காலம் டெக்ஸ்ட் டேட்டா டைப் ஏபிசி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அடுத்தது டேட், இது டேட் டேட்டா டைப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஃபைனலாக ஒர்க் ஹவர்ஸ், அதுவும் நம்பர் டேட்டா டைப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைல் லோட் பண்ணும் போது இதில் வந்துடும். இன்கேஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கான் காமிக்கும். இங்கே பாருங்கள், ஏபிசி 1 2 3 இந்த மாதிரி காமிக்கும். அப்படி காமிக்கும் போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம், ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆட் காலம் அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் ஒன்றுத்துலேயும் ஒன்று இண்டிபெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு தேவையில்லாத டேட்டாவை க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டேட்டாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் மல்டிபிள் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டாவை மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டூப்ளிகேட்ஸ் இருந்தால் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய பவர் குரி ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். அதில் நான் கொஞ்சம் டாபிக்ஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த சீரியல் நம்பர் எனக்கு வேணாம். பிகாஸ் எனக்கு ஜஸ்ட் டேட்டா மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் ரிமூவ் ஆகிடும். அதே போல் அந்த ஸ்டெப் ரைட் சைடில் அப்ளை ஆகிடும். இங்கே பாருங்கள், ரிமூவ் காலம்ஸ். நான் எந்த காலம் ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா பாரில் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த ரைட் சைடில் கேப்சர் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் ஒரு ஈஸியாக இருக்கும்.
இது போல் க்ளீன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் உள்ளே லோட் பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணுறதால நம்ம ரிப்போர்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. இதுதான் ரெக்கமெண்டட் ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் டைரெக்டாக லோட் பண்ணாமல் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத டேட்டாவை ட்விக் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக க்ளோஸ் அண்ட் அப்ளை இந்த ஆப்ஷனை கொடுங்க. இது டைரெக்டாக Power BIயில் லோட் பண்ணிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே டேட்டா பெயினில் எனக்கு என்னோடய டேபிள் லோட் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட 3 காலம் தான் இருக்குது. என்னோடய சீரியல் நம்பர் காலம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் அது இங்கே லோட் ஆகலை. உங்களுக்கு லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக போகலாம். பை டிஃபால்ட்டாக நம்ம இருக்கிறது ரிப்போர்ட் வியூ. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ரிப்போர்ட் வியூ. இப்போ நான் டேபிள் வியூக்கு போகிறேன். ஸோ இதில் நம்ம அட்டெண்டன்ஸ் டேட்டாவை கிளிக் பண்ணுவோம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த டேபிள் இங்கே லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுபோல் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்னோடய ரிப்போர்ட் வியூவில் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ டேபிள் வியூவில் கிளிக் பண்ணும்போது என்கிட்ட அந்த ஆப்ஷன்லாம் போயிடுச்சு. ஜஸ்ட் டேபிள் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. இதுவே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காலமை ஏதாச்சும் கிளிக் பண்ணால் எனக்கு காலம் டூல்ஸ் அப்படின்னு இன்னொரு டேப் மேலே வரும். இது எதுக்கு அப்படின்னாக்கா, ஸோ காலமை நீங்கள் ஏதாச்சும் சார்ட் பண்ணணும், இல்லை இதோட டேட்டா டைப் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்டு வந்து இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி டேட் வேணாம், எனக்கு டேட் வந்து இந்த ஷார்ட்டாக வேணும், இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணி நான் மாற்றிக்கலாம். அதுபோல் என்னோடய காலம், புதுசாக ஏதாச்சும் காலம் ஆட் பண்ணணுன்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டேபிள் டூல்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டேக்ஸ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதேமாதிரி நியூ காலம் இருக்குது. நியூ டேபிள் புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது மாடல் வியூ கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களோட டேபிள் இந்த மாதிரி காமிக்கும் ஒரு பாக்ஸாக. இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் உங்களோட டேபிள் நேம், உள்ளே இருக்கிறது காலம் நேம். இது போல் நீங்கள் எத்தனை டேபிள் லோட் பண்ணாலும் அது எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். இதில் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேணா அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் திரும்ப ரிப்போர்ட் வியூக்கே போயிடுறேன். நம்ம டேட்டாவை லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம விஷுவலைசேஷன் தான் க்ரியேட் பண்ணணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா டேபுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷுவலைசேஷன் பெயின் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய விஷுவல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த விஷுவல்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கிளஸ்டர் காலம் சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு blank சார்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த விஷுவலைசேஷன் டேபில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லெஜெண்ட் அப்படின்னு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரைட் சைடில் டேட்டா இருக்குல்ல, இதுலேருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நான் டேட்டை ட்ராக் பண்ணுறேன். தென் ஒய் ஆக்சிஸில் நான் அவங்களோட அவர்ஸை ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஈச் இயர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஓகே, எனக்கு அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஒர்க் ஹவர்ஸை திரும்ப ஒய் ஆக்சிஸில் போடுறேன். இந்த வாட்டி ரெண்டுமே சம்முன்னு இருக்குது. எனக்கு ஒன்று வந்து கவுண்ட்டாக மாற்றுறேன். ஸோ அதுக்கு இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன். அதில் நீங்கள் போய் இந்த கவுண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது அந்த காலமை சம் பண்ணாமல் எத்தனை ரோ இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டை மட்டும் எடுக்கும். அப்படி எடுத்தால் நமக்கு ஈச் லைன் ஐட்டம் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கவுண்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக இருக்குல்ல. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, நான் டேட் இங்கே ட்ராக் பண்ணி போடும்போது எங்கிட்ட டேட் காலம் மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஃபைலில் டேட்டுன்னு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இயர், குவார்ட்டர், மந்த், டே அப்படின்னு சொல்லி 4 செக்ரிகேஷனாக பிரிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னு தெரியுமா? சொல்கிறேன். பை டிஃபால்ட்டாக இந்த டேட் எங்கெங்கெல்லாம் டேட் இருக்கோ அங்கே டேட் ஹைரார்கி அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். டேட் ஹைரார்கி அப்படின்னாக்கா அந்த டேட்டை வச்சு அதுவாக என்ன டே இருக்குது, என்ன மந்த் இருக்குது, என்னென்ன குவார்ட்டர் இருக்குது, என்னென்ன இயர் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக பிரித்து வச்சிடும். இது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் இன் Power BI. அது எங்கே இருக்குன்னா ஃபைலை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ், இதில் டேட்டா லோட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக டேட் அண்ட் டைமை டிடெக்ட் பண்ணுறது.
ஸோ இதை அன்செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஃபியூச்சர் வராது. எனக்கு அந்த ஃபியூச்சர் வேணும். ஸோ அதை நான் அன்செலக்ட் பண்ணல. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் இந்த 4 காலமும் வர ரீசன். ஸோ இதால் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்ட்டை ஃபார்மேட் பண்ணிடலாம். ஃபார்மேட் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு அழகாக இல்லை, இதில் வந்து டேட்டா எதுவுமே வந்து கிளியராக இல்லை. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்மேட் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதோட யூசேஜ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று விஷுவல்ஸ், இன்னொன்று வந்து ஜென்ரல். விஷுவல் அப்படின்னா விஷுவல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்மேட் பண்ணணும், இல்லை கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேப்பில் போகணும். அதுவே உங்களுக்கு ஜென்ரலாக இந்த சார்ட்டோட சைஸு, அதுக்கு பார்டரு அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஜென்ரல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் போகிறேன். ஜென்ரலில் எனக்கு டைட்டில் வேணும். டைட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த டைட்டில் எனக்கு வேணாம். இதுக்கு பதிலாக நான் வேறு டைட்டில் யூஸ் பண்ணுறேன். இதோட டைட்டில் இப்போ மாற்றிட்டேன். இதை ஃபாண்ட்டும் நான் மாற்றுறேன், போல்ட் ஆக்குறேன். அதுபோல் அந்த டைட்டிலுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் அதுவும் எனக்கு வேணும், அதுவும் வச்சுக்கிட்டேன். தென் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்க கரெக்டாக இருக்குது. தென் அடுத்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற டேப்குள்ளே போகலாம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணால் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் விஷுவல் பார்டர் இருக்குது. பை டிஃபால்ட்டாக இப்போ நான் ஜஸ்ட் வெளில கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்டர் வந்து காமிக்காது இந்த சார்ட்டுக்கு. ஸோ இதுக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பார்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ அகெயின் நான் ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸ் போயிட்டு ஜென்ரலில் எஃபெக்ட்ஸ் தென் விஷுவல் பார்டர் எனேபிள் பண்ணிட்டேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னு இருக்கும். நான் சும்மா ஜஸ்ட்டு இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுபோல் நார்மலாக உங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வளைவாக வேணும் அப்படின்னாக்கா அகெயின் நீங்கள் அந்த கர்வ் டிசைனை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரவுண்டட் கார்னர்ஸ். இதில் நான் வந்து 6 வைக்கிறேன். 6 வச்சா உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு ரவுண்ட் வேணும்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸை. ஓகே, ஷேடோ வேணுன்னா ஷேடோ பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேடோ வரதில்லை. ஓகே, ஷேடோ வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸு, நீங்கள் சைஸை இப்படியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இது மூலியமாகவும் ஹைட், சைஸ் அண்ட் விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஜென்ரல் டேப்பில். நெக்ஸ்ட் நம்ம விஷுவல்ஸுக்கு போவோம். விஷுவல்ஸில் ஃபஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் கண்டினியூஸ் இல்லைனா கேட்டகரிக்கல் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட கேப் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் கேட்டகரிக்கல்னு வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த டைப்பு தான் வேணும். ஸோ அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுபோல் இங்கே உள்ள ஃபாண்ட்டையும் மாற்றுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் டைட்டில், எனக்கு டைட்டில் வேணாம். ஸோ இந்த டைட்டில் என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே பாருங்கள் இயர் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இயர் ஆப்ஷன் டைட்டில் எனக்கு வேணாம். பிகாஸ் எனக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது அது இயர்னு. ஸோ எனக்கு அது வேண்டாம், அதை எடுத்துட்டேன். ஸோ அதுபோல் லேஅவுட் வேணாம், விடுங்க, அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒய் ஆக்சிஸ் வரேன். ஒய் ஆக்சிஸில் வரும்போது அதே போல் எனக்கு டைட்டில் வேணாம். ஸோ டைட்டிலை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த டைட்டில் போயிடும். ஸோ அதுபோல் எனக்கு ஃபாண்ட்டும் மாற்றிட்டேன். ஸோ லெஜெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த மேலே இருக்குல்ல சம் ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ், கவுண்ட் ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ், எனக்கு அது வேணும். பட் ஆனால் இதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம மாற்றிப்போம். அதுக்கு இந்த பழைய டேபுக்கு போயிடுங்க, விஷுவலைசேஷன் டேபில். இதில் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், எடிட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டுடுறேன். இன்னொன்று வந்து எனக்கு ஒர்க் டேஸ். ஸோ இதை பார்த்தா தெரியுது ப்ளூ கலர், இந்த ப்ளூ வந்து உங்களுக்கு ஒர்க் ஹவர்ஸ், டார்க் ப்ளூ வந்து ஒர்க் டேஸ். ஓகே, கிரிட் லைன்ஸ்னால் இந்த டாட்டடாக லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு அது வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு
கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலம்ஸில் தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எந்த சீரீஸ்க்கு கலர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சீரீஸை செலக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கலர் மாற்றுறேன். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் காமிக்கும். இதில் எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கலர் கோடு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மோர் கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த கலர் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். அதுபோல் அடுத்த சீரீஸை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணுறேன். இதுலேயும் எனக்கு கலர் கோட் இருக்குது. கலர் கோட் பேஸ்ட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஸோ எனக்கு இப்போ ரெண்டுக்குமே கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்டர் வேணும் அப்படின்னாக்கா இன்சைட் இதில் பார்டர் வேணும்னா நீங்கள் இந்த பார்டர் எனேபிள் பண்ணலாம். எனக்கு வேணாம், ஸோ நான் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் டேட்டா லேபிள்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் எனக்கு இல்லை. ஸோ இதை எனேபிள் பண்ணேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா லேபிள்ஸ் வந்துடும். எனக்கு இந்த டேட்டா லேபிள்ஸ்லாம் எனக்கு கே அப்படின்னு காமிக்கிறதுல எனக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் நம்பர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டேட்டா லேபிள்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதில் வேல்யூஸுங்கிற ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். தென் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே யூனிட்ஸ் ஆட்டோ அப்படின்ட்டுருக்கு. இதில் நீங்கள் நன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிடும். அதுபோல் உங்களுக்கு டெசிமல் வேல்யூ வேணும்னா இங்கே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் டெசிமல் வேல்யூ இல்லை, அதனால் நான் பண்ணலை. இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் இதை கமா செப்பரேட்டராக பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இங்கே ஒர்க் ஹவர்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேலே இந்த காலம் டூல்ஸ் வரும். இதில் இந்த கமாவை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமா செப்பரேட்டர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பாரில் வந்துருச்சு, பட் ஆனால் அடுத்த பாரில் வரல. ஏன்னா இந்த ஒர்க் ஹவர்ஸ் வந்து சம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு, கவுண்ட்டுங்கிற இடத்துல அப்ளை ஆகலை. அதுபோல் எனக்கு இந்த ஒய் ஆக்சிஸ்லேயும் கேன்னு இருக்குது, அது வேணாம். அதுக்கு ஒய் ஆக்சிஸ் போவோம். ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸில் இது போல் டிஸ்பிளே யூனிட்ஸ் நன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக கமா செப்பரேட்டர் வந்துருச்சு. இந்த டேட்டா லேபிள்ஸில் உங்கள் ஒர்க் டே அப்படிங்கிற சீரீஸை செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே அதே வேல்யூஸில் இந்த நன்னுக்கு பதிலாக கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் கோடில் 0,0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கமா செப்பரேட்டர் வேல்யூஸாக வந்துடும். இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ எல்லா வேல்யூஸும் கமா செப்பரேட்டர் வேல்யூஸாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இதே ஸ்டெப்ஸு எல்லா சார்ட்டுக்கும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரு சார்ட்டை ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னாவே அதோட டூப்ளிகேட் காப்பி எடுத்து உங்களுக்கு தேவையான விஷுவல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து ஒரு காப்பி Ctrl+C கொடுத்து திரும்ப Ctrl+V கொடுக்குறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நான் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டுக்கு கொண்டு போகிறேன். இருக்கட்டும். ஸோ இதில் டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இது வரேன் ஹைரார்கி. ஸோ இப்போ ஹைரார்கி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே டேட் ஹைரார்கி அப்படிங்கிறது இருக்குது. இயர், குவார்ட்டர், மந்த், டே அப்படின்னு. எனக்கு இங்கே இயர் வைஸ் டேட்டா காமிச்சிட்டேன். எனக்கு மந்த் வைஸ் டேட்டா வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது குவார்ட்டர் வைஸ் டேட்டா காமிக்கும். பிகாஸ் நமக்கு இயருக்கு அடுத்து இருக்கிறது குவார்ட்டர் தான். தென் அகெயின் எனக்கு குவார்ட்டர் வேணாம், எனக்கு வந்து மந்த் வைஸ் வேணும் அப்படின்னாக்கா திரும்ப இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா மந்த் வைஸ் வந்துடும். ஓகேவா? இந்த மந்தில் எனக்கு இந்த குவார்ட்டருங்கிற ஆப்ஷன் வேணாம் அப்படின்னாக்கா அகெயின் நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் போங்க. இதில் இந்த குவார்ட்டருங்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த குவார்ட்டருங்கிற ஆப்ஷன் போயிடும். தென் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் அந்த மந்த்தெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் இருக்குல்ல, எனக்கு ஹரிசாண்டலில் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸ் போங்க, எக்ஸ் ஆக்சிஸ் போங்க. இதில் லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ப்ரீவியஸாக நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அப்புறமா பார்க்கலான்னு. இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் நேவிகேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த இது மாற்ற முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே மாற்ற அங்கே மாறுது. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து உங்களோட சார்ட்
விட்த்தை கொஞ்சம் இன்சைட் விஷுவல்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் பார் எனேபிள் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். இதில் டைட்டில் மாற்றணும். ஸோ இதோட டைட்டில் ஜென்ரலில் போய் இது இயர் வைஸுக்கு பதிலாக நான் மந்த்துன்னு மாற்றுறேன். எனக்கு இன்னொன்று வந்து டே வைஸ் வேணும். ஸோ அகெயின் இதை காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன். இதை டவுனுக்கு கொண்டு போகிறேன். கீழே என்னால் கொண்டு போக முடியல. பிகாஸ் என்னோடய டோட்டல் சைஸ், இந்த கேன்வாஸோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வரும், ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ். அதில் கேன்வாஸ் செட்டிங் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 16:9 இருக்குது. இதை கஸ்டம்னு மாற்றுங்க. நான் ஒரு 1200 வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மாற்றணுன்னு பாருங்கள், பேஜோட என்டையர் ஹைட் அண்ட் விட்த்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, வியூ ஆப்ஷன் போய் பேஜ் வியூ ஃபிட் டு விட்த்துன்னு கொடுங்க. அப்போ தான் உங்களால் அந்த விட்த்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்த் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். பிகாஸ் நான் இப்போ இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கொலாப்ஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அது விட்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து எனக்கு டே வைஸ் வேணும். ஸோ அதனால் இதில் இருக்க அனதர் ஹைரார்க்கியை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதில் உள்ள டே வைஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை டேஸ் கவுண்ட் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்க்ரோல் பார் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதில் அகெயின் நான் டைட்டிலில் பார்த்துறேன். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சார்ட் வேணும். இதை காப்பி பண்ணுறேன், திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன். அந்த சார்ட்டு எனக்கு எம்ப்ளாயி வைஸ் பார்க்கணும். எம்ப்ளாயி வைஸ் அவங்க எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு வேணும். ஸோ அது பண்ண போகிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த டேக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டாஃபோட நேம் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், டேட்டை டெலிட் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாஃபை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாஃப் வைஸ் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ சில பேரோட பேர் வந்து ராப் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஓகே இருக்கட்டும். பட் ஆனால் ஈஸியாக ஒவ்வொருத்தவங்களோட ஓவரால் ஹவர்ஸும் அவங்களோட டேஸும் நம்ம பார்த்துடலாம். இதோட சார்ட் டைட்டிலும் மாற்றுறேன். இது வந்து ஸ்டாஃப் வைஸ்ங்கிறதால ஸ்டாஃப் வைஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா சார்ட்டும் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சார்ட்டை மட்டும் வேறு டிசைனில் மாற்றுறேன். இந்த டே வைஸுங்கிறத நான் வேறு டிசைனில் மாற்றுறேன். அதுக்கு இந்த டே வைஸ் கிளிக் பண்ணிட்டேன், ஃபார்மேட் யுவர் விஷுவல்ஸ் போயிட்டேன். இதில் இந்த ஏரியா சார்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒர்க் ஹவர்ஸ் மேலே இருக்குது, ஒர்க் டேஸ் கீழே இருக்குது. ஸோ இந்த வியூ நல்லாயிருக்கு. இது போல் தான் உங்களுக்கு வியூஸ் வேணும்னா நீங்கள் இங்கே உள்ள சார்ட்டை எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிங்க. நம்ம இதில் ஹைரார்க்கி ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்தோம், மற்ற ஆப்ஷன்லாம் நம்ம பார்க்கல. ஸோ அந்த ஆப்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன், ஒரு புது பேஜில் அதை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் அந்த 3 ஃபீச்சரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹைரார்க்கி அப்படின்னாக்கா டவுன் 1 லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் சைல்டு, அது போல். இங்கே ரைட் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டில் பேரண்ட் இயர் இருக்குது, தென் குவார்ட்டர், மந்த் அண்ட் டே அப்படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேரண்ட் யார், இயர், தென் குவார்ட்டர், அதுதான் இங்கே இருக்குது. அதுபோல் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இயர், குவார்ட்டர் அண்ட் மந்த். ஸோ நீங்கள் பாருங்கள் 2023 இருக்குது, தென் 2024ஓட இயர், குவார்ட்டர் அண்ட் மந்த் 3மே இருக்குது. அதுபோல் டவுன் 1 லெவல் போனீங்க அப்படின்னாக்கா தென் அகெயின் டேட் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக இயர், குவார்ட்டர், மந்த் அண்ட் டே 4மே இங்கே ஒரே அட் எ டைமில் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் அந்த ஹைரார்க்கி டவுன் 1 லெவலோட ஃபீச்சர். இதை நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக ட்ரில் அப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். இது கோ டு நெக்ஸ்ட் லெவல் இன் ஹைரார்க்கி, அதாவது டைரெக்டாக இது நெக்ஸ்ட் லெவல் போயிடும். இது போல் ஹைரார்க்கி வைஸ் வராது. ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக குவார்ட்டர் 1, 2, 3, 4 இதில் உங்களால் இயர் பார்க்க முடியாது. பிகாஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணிடுச்சு. என்டையர் டேட்டாவும் 23 அண்ட் 24 2 டேட்டாவும் இங்கே கம்பைன் பண்ணி குவார்ட்டர் 1, 2, 3, 4
அதில் இருக்குது. அதுபோல் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா என்டையர் டேட்டாவும் மந்தில் கன்சால்டேட் ஆகிடுச்சு. அதுபோல் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா டேட்டில் கன்சால்டேட் ஆகிடும். அதுதான் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் டவுன் ஒன் லெவல். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 16 கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஜூனில் 16 ஹைலைட் ஆகிருக்கு. அதுபோல் வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு 16 டேட் இருக்கோ அந்த டேட்லாம் ஹைலைட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரார்கி லெவலில் மந்த் வைஸ் தெரியுது. பட் கீழே உங்களுக்கு மந்த்து பார்க்க முடியாது. மந்த், இயர் ஒரு குவார்ட்டர் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதுதான் இந்த 2 ஃபீச்சர்ஸ்க்கான டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்டையராக நம்ம அந்த ட்ரில் டவுன் ஃபீச்சரை பார்ப்போம். அதுக்கு இதை ஃபுல்லாக ட்ரில் அப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இது டர்ன் ஆன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷுவலில் கிளிக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது டவுன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 நான் அந்த விஷுவலில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு 2023 உள்ள குவார்ட்டர் 1, 2, 3, 4 தான் காமிக்கும். 2024 காமிக்காது. ஏன்னா நான் செலக்ட் பண்ணது 2023 தான். அதில் இப்போ ஃபர்தராக நான் இப்போ இந்த குவார்ட்டர் 4 செலக்ட் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் குவார்ட்டர் 4 என்னென்ன மந்த் இருக்குது அதை மட்டும் தான் காமிக்கும், வேறு எங்கேயும் போகாது. அதுபோல் தென் மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மந்தோட பர்டிகுலர் டேட்ஸ் என்னென்ன டேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை காமிக்கும். ஸோ அப்படி தான் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் இதை எடுத்துகிட்டு திரும்ப பேக் போயிடலாம். ஸோ இதுதான் இந்த 3 ஃபீச்சர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த பேஜை டெலிட் பண்ணிடலாம். நம்மளோட ஃபஸ்ட் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பேஜை நான் சம்மரி அப்படிங்கிறத ரீநேம் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா சார்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு ஏற்றது போல் ஸ்லைஸர் ஆட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் எம்டி ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அதே ஏதாச்சும் ஒரு சார்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இதில் தான் நம்மக்கிட்ட அந்த ஃபார்மட் இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாக வெளில கிளிக் பண்ணி புதுசாக ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா திரும்ப அகெயின் அந்த ஃபார்மெட்லாம் நீங்கள் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இதை ஏதாச்சும் ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்லைசர் இங்கே இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்லைசர் ஆப்ஷனாக மாறும். இதில் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒர்க் ஹவர்ஸ் வேணாம், அதை ரிமூவ் பண்ணிடுறேன். டே வேணாம், அதுவும் வேணாம். தென் மந்த்தும் வேணாம், எனக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் இருக்கட்டும், இயர். ஸோ இந்த இயர் உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணுற ஆப்ஷனில் வேணும்னா இப்படி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா இங்கே போய் ஸ்லைசர் செட்டிங்ஸில் மாற்றிக்கிங்க. ஸோ எனக்கு இது இப்படி இருக்கட்டும், ஆனால் இதுக்கு ஹெட்டர் மட்டும் நான் வைக்கணும். டைட்டில் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதை என்ன சொல்கிறேன்னா இயர் அப்படின்னு நான் சொல்கிறேன். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் இந்த இடத்துல கீழே கொண்டு வரணும். அதுக்கு நான் இங்கே சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இயர்லேருந்து நான் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு குவார்ட்டராக வேணும். ஸோ இது குவார்ட்டருக்கு பதிலாக இந்த குவார்ட்டரை எனேபிள் பண்ணுறேன். இயர் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட், எனக்கு குவார்ட்டர் வந்துருச்சு. அதோட டைட்டிலும் மாற்றிடலாம். ஏற்கனவே எனக்கு ஹெட்டர் குவார்ட்டர்னு இருக்குது. ஸோ அதில் இருக்க ஸ்லைசரில் உள்ள ஹெட்டர் வேணாம். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே விஷுவல்ஸில் ஜஸ்ட் இதை டர்ன் ஆஃப் பண்ணால் போதும். இப்போ எனக்கு அடுத்து ஸ்டாஃபோட நேம் வேணும். பிகாஸ் இண்டிவிஜுவலாக எனக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா எனக்கு ஸ்டாஃபோட நேம் வேணும். இந்த குவார்ட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாஃப் நேமை நான் எனேபிள் பண்ணுறேன். தென் இதோட டைட்டிலும் ஸ்டாஃப் நேம்னு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று மிஸ் ஆகுது. அது ஜஸ்ட் உங்கள் டேஷ்போர்டோட நேம். அதை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் நான் அந்த எம்டி ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட்டில் எனக்கு ஷேப்ஸ் வேணும். ஷேப்ஸில் நான் ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்துருச்சு. நான் இதை ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். இதோட கலர் மாற்றுறதுக்கு இங்கே ரைட் சைட் ஃபார்மட் ஆப்ஷன் இருக்குது. ஷேப், அதில் ஸ்டைல் போங்க. ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் அதே க்ரே கலர் செலக்ட் பண்ணுறேன். தென் பார்டர்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு. ஸோ பார்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ அது வந்து ஒரு க்ரே கலர் ஹெடருக்கான பாக்ஸ் வந்துருச்சு. இதில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை இன்க்ளூட் பண்ணலாம். இங்கே நீங்கள் இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதை இன்க்ளூட் பண்ணுங்கள்.
டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே வந்துருச்சு. இதை நம்ம ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். டேஷ்போர்டுக்கு நேம் கொடுத்தாச்சு. இதில் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த ரைட் சைடு ஃபார்மட் ஆப்ஷன் போங்க, பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டுங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வராது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷேப் செலக்ட் பண்ணுறேன். இதோட கலர் மாற்றிக்கிட்டேன். பார்டரும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் சென்ட் டு பேக் கொடுக்கணும். அதுக்கு ஃபார்மட் போங்க, ஃபார்மட்டில் இங்கே சென்ட் டு பேக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது பேக் போயிடும். இதையும் கிளிக் பண்ணி சென்ட் பேக் போர்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டைல் வந்துருச்சு. எனக்கு இந்த நேம் ஒயிட் கலர் மாற்றிடுறேன். இப்போ நமக்கு நம்ம டேஷ்போர்டுக்கான ஹெடர் அப்டேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஸ்லைட்டாக கீழே இருக்க எல்லா சார்ட்டையும் மேலே ஒன் ஸ்டெப் எபோவ் கொண்டு போயிடுங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லெஃப்டில் இருக்க ஸ்லைசர் படி எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் Q2 செலக்ட் பண்ணியிருக்கேன். 2023 உள்ள Q2 வந்திருக்கு. பிகாஸ் 2024 எனக்கு குவார்ட்டர் இல்லை. நீங்கள் இங்கே என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேட்டா எல்லாமே மாறும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ஸ்டாஃப் நேமை செலக்ட் பண்ணேன். அந்த ஸ்டாஃப் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும். கீழே பாருங்கள், நான் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேனோ அவங்க தான் வைப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் பர்சன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா மல்டிபிள் பர்சன் வருவாங்க. அதுக்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அன்செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அதே இதை அன்செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். தட்ஸ் ஆல். நம்மளோட டேஷ்போர்ட் ரெடி ஆகிடுச்சு. கீழே கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அகெயின் எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்கள். கேன்வாஸ் செட்டிங் போங்க. இதில் ஜஸ்ட் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்க்ரோல் அப். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சேவ் பண்ணல. சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஜஸ்ட் இந்த சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணால் போதும். சேவ். இந்த டேஷ்போர்டுக்கு நான் அதே பேரை வைக்கிறேன், ஸ்டாஃப் ஒர்க் ஹவர்ஸ் டேஷ்போர்ட். ஓகே, ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த காலம் போகிறேன் அப்படின்னாக்கா இங்கே போய் என்னால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஆஸ் அ பிகினர் நீங்கள் மேபி இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், தென் ஆப்ஷன்ஸ். இதில் ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்ருக்கு. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணணுன்னா இந்த அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டேஷ்போர்ட் க்ளோஸ் பண்ணுறேன். சேவ் கேட்குது. ஒன்ஸ் அகெயின் சேவ் கொடுத்துட்றேன். திரும்ப நான் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த விசுவலைசேஷன் பெயின் இல்லை. பட் டுவர்ட்ஸ் ரைட் எனக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேப் எனேபிள் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃபார்மேட் ஆப்ஷன் வருது. அதே போல் புக் மார்க், தென் செலெக்ஷன். ஸோ வேணான்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டிசேபிள் ஆகிடும். பாருங்கள். ஓகே. ஸோ இதில் நமக்கு நம்மளோட விஷுவலைசேஷனே காணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் சார்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையராக உள்ள விஷுவல்ஸ் வந்தோம். ஸோ ஈஸியாக நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுபோல் இங்கேயே நீங்கள் டேட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அது இங்கேயே பாப்பப் ஆகிடும். இதை ஜஸ்ட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஈஸியாக இருக்கும். ஓகே. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நான் அந்த சார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்டரோட ரவுண்ட் ஷேப்ட் செலெக்ஷன் இங்கே வந்திருக்கு. இது என்னென்னா நான் இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக. இதுவே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ளூ கலர் பார்டரோட
இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்துடும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஃபார்மேட் இல்லை கஸ்டமைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் உங்களுக்கு எங்கே கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ஹைலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடம் அப்படின்னாக்கா பாருங்கள், ப்ளூ கலர் ஹைலைட் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா அதோட ஆப்ஷன் என்னவோ அது டுவோர்ட்ஸ் ரைட் சைடில் உங்களுக்கு காமிக்கும். அதுபோல் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ் வரும். தென் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட்டோட என்டையர் செட்டிங்ஸும் வரும். ஸோ லைக்வைஸ் நீங்கள் எது எக்ஸாக்ட் ஏரியா கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷன்ஸ் ரைட் சைட் ஷோ ஆகும். இது ஒரு கிரேட் ஃபீச்சர். ஸோ அஸ் அ பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இன்கேஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா அகெயின் நீங்கள் ஃபைலில் போய் அதே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு தென் ப்ரிவ்யூ ஃபியூச்சரில் ஆன் ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ஷன் இதை அன்செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நான் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். அகெயின் நான் ரீஸ்டார்ட் பண்ணணும். அகெயின் நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பழையபடி எந்த வியூ இருந்துச்சோ அந்த வியூவில் இருக்குது. அவ்வளோதான் இந்த டேஷ்போர்ட். நீங்கள் எல்லோரும் இம்போர்ட்டிங் டேட்டா அண்ட் க்ரியேட் விசுவலைசேஷன் பார்ட் நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கவர் பண்ண டாபிக்ஸை சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், பவர் பிஐ டேட்டா லோட் பண்ணும்போது பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்றத பார்த்தோம். பவர் பிஐயில் இருக்கிற வியூஸ், என்னென்ன வியூஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். தென் க்ரியேட் விசுவலைசேஷன், நம்ம லோட் பண்ண டேட்டா வச்சு எப்படி விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறது. தென் அதில் ஃபில்டர், ஸ்லைசர்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அது போல் பார்த்தோம். ப்ரொஃபஷ்னல் வேயில் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். டைம் இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை மாற்றிக்கிறது அது டீட்டெயில்டாக பார்த்தோம். தென் ஹைரார்கி, ஒரு சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அந்த சார்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது, 3 டைப்ஸ் ஆஃப் ஹைரார்கி வியூ அதை டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுபோல் ஸ்லைசர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு சைஸ், என்டையர் கேன்வாஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் பார்த்தோம். ஃபைனலாக கொஞ்சம் யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்த்தோம். குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியா வச்சு குயிக்காக அது ரிலேட்டட் ஃபார்மேட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறது ஈஸியஸ்ட் வே எப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை வச்சு உங்களால் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண முடியும், அதுவும் ப்ரொஃபஷ்னலாக. இப்போ நம்ம டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், பட் இதை எப்படி லைவில் பப்ளிஷ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது, நம்ம ஷேர் பண்ண டேட்டாவை ஸ்பெசிஃபிக் யூசர் மட்டும்தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த லேர்னிங்ஸ் உங்களை ஒரு ப்ரொஃபஷ்னலாக பவர் பிஐ டேஷ்போர்ட் உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். ரியல் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சில சேலஞ்சஸ் இருந்தாலோ அல்லது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லாக இன்னும் பல ப்ராக்டிக்கல் லேர்னிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், டேக் கேர், பாய்.